أشهد أن لا إله إلا الله. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த வார ஜும்மா உரையில உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரக்கூடிய முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மூமின், ஒரு இறை விசுவாசி, அவரிடத்துல கட்டாயமாக இருக்க வேண்டிய 4 பண்புகள் என்கிற தலைப்புல சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொண்டு அவனுடைய அன்பையும் அவனுடைய அருளையும் அவனுடைய வற்றாத பெரும் கருணையையும் அவனுடைய பாதுகாப்பையும் நாம எல்லோரின் மீதும் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தந்து அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்துல மேலெண்ணம் வைத்தவனாக. கண்ணியத்திற்குரியவர்களை, நாம எல்லோரும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இறை விசுவாசிகள், மூமீன்கள். மூமீன் என்கிற அந்த அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மூமீன் சொல்ல முடியுமா? மூமீன் என்று நாம சொன்னோம்னா அந்த அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டு யாராவது கேட்டோம்னா, ஷஹாதா சொல்ல முடியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கிற அந்த கலிமாவை நாம சொல்றோம் பாருங்க. இந்த கலிமாவை நாவினால சொல்லி மனமாற இந்த கலிமா என்ன அர்த்தத்தை தருகிறதோ அந்த அர்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி? மூமின், ஒரு நபரை பார்த்து நீங்கள் மூமின் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த நபரிடத்துல 3 கண்டிஷன்ஸுகள் இருக்காது. அதுல முதல் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஷஹாதா சொல்ல வேண்டும். அவர் எப்படி ஷஹாதா சொல்லுவாரு? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாருமே கிடையாது. வஹ்தஹு, அந்த அல்லாஹு தனித்தவனாக இருக்கிறான். லா ஷரீக லஹு, அல்லாஹுவிற்கு இணைகள் கிடையாது. இப்படி இந்த கலிமாவை சொல்லணும். அதுக்கடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராக இருக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதராக இருக்கிறாங்க. இந்த கலிமாவை நாவினால என்ன செய்யணும்? சொல்லணும். சொன்னதற்கு பிறகு
இந்த கலிமா ஒரு மூமினிடத்துல என்ன எதிர்பார்க்கிறதோ அதன் பிரகாரம் நடக்க வேண்டும். இந்த கலிமாவினுடைய அர்த்தத்தை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தால மனமாற என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி ஏற்றுக்கொண்டுட்டோம்னா அவருக்கு பெயர் என்ன பெயருமா? மூமீன், இறை விசுவாசி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இறை விசுவாசி இடத்துல இருக்க வேண்டிய முக்கியமான 4 பண்புகளை பற்றி தான் இந்த வார ஜும்மா உரையில நாம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு மூமின் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற பொழுது எப்படிமா பிரியணும்? ஒரு மூமின் தன்னுடைய உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது, மரணம் அடைகிற பொழுது எப்படி மரணம் அடைய வேண்டும்? முஸ்லிமாக மரணம் அடைய வேண்டும். முஸ்லிமுடைய முகல்லால ஒருவர் மரணம் அடைகிறாருன்னு வச்சுக்கிடுங்க, அவர் முஸ்லிமாக மரணம் அடைந்தான்னு சொல்ல முடியுமா? நான் நான் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கிறேன், நான் மௌத்தா போயிட்டேன்னு வச்சுக்கிடுங்களேன், இவர் முஸ்லிமாக மௌத்தா போயிட்டார் அது சொல்ல முடியாதுமா. யாராக இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையை முடிக்கும் பொழுது மரணம் அடைஞ்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு நபர் முஸ்லிம் முஹல்லால இருந்திருக்கிறாரு, நம்ம கூட பழகி இருக்கிறாரு, பள்ளிவாசல்ல தினமும் வந்திருக்கிறாரு அப்படின்னா நம்ம இதை வைத்து கொண்டு அந்த ஜனாசாவை நாம போய் பார்க்க போகிறோம். ஆனா அவர் முஸ்லீமாக மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஈமான் என்பது அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் மத்தியில சம்பந்தப்பட்ட ஒண்ணு. மரணம் அடைகிற பொழுது களிமா சொன்ன நிலையில் மரணம் அடைந்தால் அவர் முஸ்லீமாக மரணம் அடைந்தார் அப்படின்னு அர்த்தம். மரணம் அடைகிற பொழுது களிமா சொல்லாமல் மரணம் அடைந்தால், ஏகத்துவ கொள்கையின் மீது இல்லாமல் மரணம் அடைந்தால் பார்த்தோம்னா முஸ்லிம் ஜனாசா சொல்லலாமே தவிர மரணம் எதில் அடைந்திருக்கிறார் அது கேள்வி குறித்தாம. அப்ப ஒருவர், ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் என்றால் ஒரு 4 பண்புகள் இருக்கிறது. அந்த 4 பண்புகள்ல உறுதியாக இருக்க வேண்டும். அந்த 4 பண்புகள்ல எந்தவித ஒரு ஊசியினுடைய நுனி அளவிற்கு கூட சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அந்த 4 பண்புகள்ல உறுதியாக இருந்தால்தான் ஒரு மூமினுடைய மரணம் இஸ்லாத்துல என்ன செய்யும்? இருக்கும். இந்த 4 பண்புகள்ல உறுதி இல்லாம இருந்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், மரணம் அடைந்து விட்டார், இஸ்லாத்துல மரணம் அடைந்தாரா அது கேள்விக்குறிதான். அப்ப இந்த 4 பண்புகள்ல முதல் பண்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, தக்குவா என்கிற இரையச்சம் இருக்குது இல்லையாமா, இது ஒரு முஸ்லீம் இடத்துல கட்டாயமாட்டி இருக்கிறது. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 4 பண்புகள், நற்குணங்களை பத்தி நான் பேச வரேன். ஒரு மூமின் இடத்துல இருக்க வேண்டிய நற்குணங்கள் இருக்குது பாருங்க, அது வேற சாப்டர். நற்குணங்கள்னா என்ன? அவன் போய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும், மனித உரிமைகள்ல கவனமாட்டு இருக்கணும், அண்டை வீட்டாளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை கரெக்டாட்டு கொடுத்துடணும், பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள்ல கரெக்டாட்டு இருக்கணும், அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய இரத்த உறவுகளோடு நல்லபடியாட்டு இருக்கணும். இதெல்லாம் நற்குணங்கள். எது ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய நற்குணங்கள் சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா அது நீண்ட பெரிய பட்டியல் இருக்குது. அதுக்குள்ளார நாம வரல. நாம சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு மூமினிடத்துல இருக்க வேண்டிய பண்புகள், இந்த பண்பு கட்டாயமாட்டு இருக்கணும். ஒரு மூமினிடத்துல 3 பண்பு இருக்குது, 4வது ஒரு பண்பு இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், அவருடைய ஈமான்ல ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு அர்த்தமா. ஒரு மூமினிடத்துல ஒரு பண்பு இருக்குது, மீதி இருக்கக்கூடிய 3 பண்புகள் இல்லைன்னு வச்சுக்கிடுங்களேன், அப்ப அவருடைய ஈமான்ல தடுமாற்றம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த தடுமாற்றம் கூடி 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 குஃப்ர்ல கொண்டு போய் என்ன செய்துவிடும்? தள்ளிவிடும். எது? இந்த 4 பண்புகளும் கட்டாயமாட்டு ஒரு மூமின்ட்ட இருக்கணும். இந்த 4 பண்புகள்ல ஏதாவது ஒரு பண்புல குறை இருந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், அந்த குறை என்ன செய்யும் அப்படின்னு கூடிக்கிட்டே போகும். அந்த குறை கூடி 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 போய் இறை நிராகரிப்புல கொண்டு போய் தள்ளி விட்டுரும். ஆகையினால இந்த 4 பண்புகளும் நம்மள்கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத இந்த ஆட்காட்டி விரலை நான் என் நெஞ்சில் இப்படி வைக்கணும். பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நானு என்னுடைய ஆட்காட்டி விரலை என் நெஞ்சில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த 4 பண்பு என்கிட்ட இருக்குதா? இன்னொரு நபரை பத்தி இப்படி நான் பேச வரலாமா? நான் உங்களை இப்படி சுட்டி காமிச்சு நான் பேச வரல. உங்களை சுட்டி காண்பிக்கும் பொழுது ஒரு விரல் தான் உங்களை பார்க்க இருக்குது, மீது 3 விரலை பாருங்க என்னைய பார்க்க இருக்குது. இல்லை ஒன்றை இருக்குதா? நான் என்னைய யோசிக்கிறேன். இந்த 4 பண்புகளும் என்னிடம் இருந்தால்தான் என்னுடைய மரண படுக்கை இருக்குது பாருங்க, மூமினாக மரணம் அடைவேன். இந்த 4 பண்புகள்ல 1 இருந்து 1 இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்க, அது கேள்வி குறித்தாம மரணம்.
அப்ப இந்த 4 பண்புகள்ல முதல் பண்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா தக்குவா என்கிற இறையச்சம். இதை இந்த 4ஐ இங்க உள்வாங்கிக்கிடணும். இந்த 4 பண்புகள்ல முதல் பண்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா தக்குவா என்கிற இறையச்சம், இறைவனை பற்றிய பயம் முதல் பண்பு. 2வது பண்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அல்லாஹுவின் மீது நாம தவக்குள் வைக்க வேண்டும். அல்லாஹுவின் மீது தவக்குள் வைக்க வேண்டும். இது 2வது பண்பு. 3வது பண்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் இருக்குது இல்லையா, இந்த வணக்க வழிபாடுகளை நாம செய்யும் பொழுது நம்ம உள்ளம் இருக்குது இல்லையாம்மா, உள்ள தூய்மையோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். இஹ்லாஸ், இஹ்லாஸ் என்கிற உள்ள தூய்மை, இது 3வது பண்பு. 4வது பண்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா பிரார்த்தனை, துஆன்னு சொல்றாங்க இல்லையாம்மா, அந்த பிரார்த்தனை இருக்க வேண்டும். அப்போ ஒரு மூமீன் இடத்துல எந்த 4 பண்பு இருக்க வேண்டும்? இவர் மூமீன் அப்படி நாம ஒரு நபரை சுட்டி காண்பிக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அந்த மூமீன் இடத்துல இருக்கக்கூடிய 4 பண்புகள் என்னது? தவக்குல் இருக்க வேண்டும், தக்குவா இருக்க வேண்டும், இஹ்லாஸ் இருக்க வேண்டும், துஆ என்கிற பிரார்த்தனை இருக்க வேண்டும். இந்த 4 பண்புகளும் ஒருவரிடத்துல இருந்தால் அவர்தான் இறை விசுவாசிமான். சாதாரணமா பாருங்களேன், ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் ஒன்று வாங்குறோன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறோன்னு வச்சுக்கிடுங்க, ஒரு ஃபேன் வாங்குறோன்னு வச்சுக்கிடுங்க, இதுக்குன்னு சொல்லிப்போட்டு 4 பண்பு இருக்குமா இருக்காதா? ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்குறோம், இந்த ஸ்டாண்டுக்குன்னு 4 பண்பு இருக்குமா இருக்காதா? அந்த 4 பண்புகள் 3 பண்புகள் இருந்தால்தான் அது ஸ்டாண்டுன்னு சொல்ல முடியும். கூட்ட முடியும், ஆனால் குறைக்க முடியாதுன்னு சொன்னால் அதை யாராவது வாங்குவாங்களா? இந்த மைக் இருக்குது, மைக்கின்னு சொன்னோம்னா இதுக்கு 2 பண்பு 3 பண்பு 5 பண்பு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். இந்த பண்புகள் இருந்தால்தான் இதை பார்த்து மைக்குன்னு சொல்லுவோம். எல்லாம் இருக்குது, என் சவுண்டை உங்களுக்கு எடுத்து கொடுக்கலன்னு வச்சுக்கிட்டுங்க, இது மைக்கா? மைக்கு கிடையாது. நான் ஒரு மொபைல்னு சொல்லிவிட்டு ஒன்று வச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த மொபைலுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு 10 பண்புகள் இருக்கணும் தானே. அந்த 10ல் 2 இருந்து 8 இல்லைன்னா அதை யாராச்சும் போய் வாங்குவாங்களா? வாங்க மாட்டாங்க. அப்போ ஒரு மூமீன் சொல்லிட்டோம்னா அந்த மூமீன் இடத்துல இந்த 4 பண்புகள் இருக்கணும். அதுல முதல் பண்பு என்னதுமா? தக்குவா என்கிற இறையச்சம் இருக்க வேண்டும். திருமறை குர்ஆன்ல தக்குவா என்கிற இந்த இறையச்சத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏராளமான வசனங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதுல ஒரு 3 வசனத்தை மட்டும் உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வாங்க. அதுல முதல் வசனம் என்னது அப்படின்னு கேட்டோம்னா சூரா ஆல இம்ரான் அந்த அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு வசனம். நாம எல்லோருக்கும் தெரிஞ்ச வசனம் என்பதற்காக வேண்டிதான் அந்த வசனத்தை உங்க கவனத்துக்கு நாம கொண்டு வரோம். வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையில எந்த பள்ளி வாசல்ல போய் நீங்க போய் பார்த்தாலும் சரி கேட்டாலும் சரி அந்த வசனத்தை வச்சுதான் ஜும்மாவை ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபா பெருமக்கள் எங்கெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல அந்த வசனத்தை கட்டாயமாட்டி ஞாபகப்படுத்துவாங்கம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கெட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, கடை வீதிக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கிடுங்க, அங்க சஹாபாக்கள் என்ன குழுமி இருந்தோம்னா இந்த வசனத்தை என்ன செய்வாங்க? அங்க ஞாபகப்படுத்துவாங்க. இந்த வசனம் எங்க வருது? சூரா ஆல இம்ரான்ல வரக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. அவன் எப்படி கூப்பிடுறான் பாருங்க. ஒரு மூமீனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு எப்படி உணர்த்துறான் பாருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. கூப்பிடுறது யாருமா? ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லிவிட்டு நானா கூப்பிடுறேன்? நான் கூப்பிடல. ஈமான் கொண்டவர்களே அப்படின்னு சொல்லி போட்டு பஞ்சாயத்து தலைவரா கூப்பிடுறாரு? கூப்பிடல. படைத்த ரப்பு கூப்பிடுகிறார். எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. கூப்பிடுபவன் யாரு? படைத்த ரப்பு. அழைக்கப்பட்டவர்கள் யாரு? நாம. நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள். அது எப்படி பயப்படணும்? ஹக்க துகாத்திஹி, அவனை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறையில பயப்படுங்க. அல்லாஹ்வை கண்டு பயப்படக்கூடிய ஒரு முறை இருக்குது இல்லையாமா? நான் உங்களை கண்டு பயப்படக்கூடிய ஒரு முறை இருக்குது, நீங்க இன்னொரு நபரை கண்டு பயப்படக்கூடிய ஒரு முறை இருக்குது. அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ அவரை கண்டு நாம பயப்படுறோமா இல்லையா? பாஸ்போர்ட் என்கொயரி, ஒரு கான்ஸ்டபிள் வீட்டுக்கு வந்திருப்பாரு, உங்களை சாரு கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னோம்னா ஸ்டேஷன்ல போய் நாம எப்படி நிற்போம்? அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு பயந்த நிலையில நிக்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு கொஞ்சக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு மனுஷனை கண்டு நாம பயப்படுறோமா இல்லையா?
அப்ப அகில உலகத்தின் அதிபதி அல்லாஹு கூப்பிடுகிறார். படைத்த ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்ட மக்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், இத்தகுல்லா, அல்லாஹ்வை பயப்படுங்க. எப்படி பயப்படணும்? ஹக்க துகாத்திஹி, அவனை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறையில பயப்பட. டபுள் கேம் போடாதீங்க. இதுல இருந்து அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 2 இடத்துல கோல் போட நினைக்காத. பள்ளிவாசல்ல இருக்கும் பொழுது ஒரு கேரக்டரு, பள்ளிவாசலை விட்டு வெளியில போன உடனே அது ஒரு இப்படி இருக்காது. 2 சாயம் எடுக்கவே கூடாது. அடியானுக்கும் அல்லாஹினுக்கும் மத்தியில உண்டான அந்த தொடர்பு எப்படிமா இருக்கணும்? ஒத்த சாயத்துல இருக்கணும். என்னது? உன்னை நான் எங்கன கண்டாலும் நான் பயப்படுவாங்க. பள்ளிவாசல்ல இருக்கும்போது நான் பயப்படுவேன், என் வீட்டுக்கு போயிட்டோம்னா பயப்பட மாட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்ல எப்படி சொல்றான், இத்தக்குள்ளாக நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க. அந்த பயம் எப்படி இருக்கணும்? ஹக்க துகாத்திஹி, அவனை எப்படி பயப்பட வேண்டுமோ அந்த முறையில பயப்படுங்க. பயந்துட்டீங்களா? வலா தமூதுன்ன, நீங்கள் யாரும் திட்டமாக மரணிக்க கூடாது. இதுதான் மெசேஜ். என்ன மெசேஜ்? மரணம் என்பது இஸ்லாமிய மொஹல்லால நடந்த உடனே முஸ்லிம் மையத்து அப்படி கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் பார்வைக்கு வேண்டும் என்றால் முஸ்லிம் மையத்து. தலையில தொப்பிலாம் வச்சிருக்கிறாங்க, தலையில தலப்பா கட்டி இருக்கிறாங்க, தலைவணிக்கு மேல தலையை வச்சிருக்கிறாங்க. முஸ்லிம் மையத்து. நம்ம பார்வைக்கு வேண்டும் என்றால் முஸ்லிம் மையத்து. எனவே தான் நம்ம ஜனாசா தொலை வைக்கிறோம். எனவே தானே அந்த முஸ்லீமான மையத்தை முறையாக நாம குளிப்பாட்டுறோம். உங்களுக்கும் நமக்கும் மத்தியில் அது என்ன பேச்சு பேசுவோம்? அவருங்க காஜாசுக்கு மௌத்தா போயிட்டாருங்க, மிஸ்பாகிங்க, நம்ம பேசிக்கிறோம். ஆனா அல்லாஹ் என்ன திரும்ப சொல்றான், வலா தமூதுன்ன, நீங்கள் யாரும் மரணிக்க கூடாது, இல்லா அன்து முஸ்லிமுன், முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் யாரும் மரணிக்க கூடாது. அப்ப மரணத்திற்கும் தக்குவாவிற்கும் மத்தியில நெருங்கிய தொடர்பு இருக்கிறமா? என்னது? அல்லாஹ் இந்த வசனத்துடைய முதல் பகுதியில் அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வை பயப்படுங்க. பயந்துட்டியா? இந்த பயம் உனக்கு எப்ப பயன் அளிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, மரணம் அடைகிற பொழுது பயன் அளிக்கும். உங்களுடைய மரணம் எதுல தான் இருக்கணும்? இஸ்லாத்துல தாம இருக்கணும். இது முதல் வசனம். அப்ப இந்த முதல் வசனத்தை நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ்வை பயப்படுங்க, அல்லாஹ்வை பயப்படுங்க. இன்னொரு வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்க. பயந்ததற்கு அடுத்து வக்கூலு கௌலன் சதீதன், உங்களுக்கு மத்தியில நீங்கள் பேசும் பொழுது தாறுமாறா பேசி போடாதீங்க. உங்களுக்கு மத்தியில நீங்க பேசுறீங்க, அண்ணன் தம்பிகிட்ட பேசுறாரு, தம்பி அண்ணன்கிட்ட பேசுறாங்க, கணவன் மனைவிட்ட பேசுறாங்க, மனைவி கணவனத்துல பேசுறாங்க, பெற்றோர்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசுறாங்க, பிள்ளைங்க பெற்றோர்கள்ட்ட பேசுறாங்க. தாறுமாறா பேசி போடாதீங்க. அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள். வக்கூலு கௌலன் சதீதா, உங்களுக்கு மத்தியில பேச்சுவார்த்தை எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்டோம்னா, நேர்மையான பேச்சாக பேசுங்க. முகத்தை பார்க்காதீங்க. இந்த முகத்தை பார்த்தோம்னா உறவு, இந்த முகத்தை பார்த்தோம்னா தெரிஞ்சவங்க, இவனுக்கு தோதுவா பேசாதீங்க. பஞ்சாயத்து வந்துடுச்சு, வாதியும் பிரதிவாதியும் உங்கள்கிட்ட நிக்கிறாங்க. வாதியும் பிரதிவாதியும் உங்கள்கிட்ட நிற்கும் பொழுது, இவன் பைசா சவுதியில இருந்து வந்த பைசா எனக்கு இனிக்குது, இவன் பைசா பிளாட்ஃபார்ம் பைசா இனிக்கல்ல, இவனுக்கு சப்போர்ட் பண்ணிடாதீங்க. எப்படின்னா, நான் பெத்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, நான் பெத்த பிள்ளைங்க 2 பிள்ளைங்கள ஒரு பிள்ளை கை நிறைய சம்பாத்தியம் பண்றான், ஒரு பிள்ளை பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துட்டு இருக்கிறான். இந்த 2 பேரும் சேர்ந்து உங்கள்கிட்ட பெற்றோர்கள் என்ற அடிப்படையில் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தோம்னா, பெற்றோர்கள் நீங்க எப்படி இருக்கணும்? இவன் பைசாவையும் பார்க்கக்கூடாது, இவன் பைசாவையும் பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கணும்? யான் புள்ள. எப்படி பார்க்கணுமா? யான் புள்ள. வக்கூலு கௌலன் சதீதன், உங்களுக்கு மத்தியில பேசுகிற பொழுது எப்படி பேசுங்க? நேர்மையாட்டு பேசுங்க. அந்த முள்ளு பாருங்க, தராசு முள்ள பாருங்க. தராசு யார் கையிலுமோ கொடுக்கப்பட்டு இருக்கும்? தராசு இந்த ஒட்டுமொத்த உலகத்திலேயும் 2 பேர் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தராசு ஒண்ணு நீதிமன்றத்தை தராசு கொடுக்கப்பட்டிருக்கும், நீதி தேவதைன்னு சொல்லப்பட்டு வச்சிருப்பான் பாருங்க, எப்படி இருக்கும் தராசு. இதே வாதி பிரதிவாதி பண்ணும் பொழுது நீ இங்கோட்டு சாஞ்சிடாத, கரெக்டா தீர்ப்படி மாஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய சட்டம். இன்னொன்னு யார்கிட்ட இருக்கும் தராசு? வியாபாரி இருக்கிறான் இல்லையாம, அந்த வியாபாரி கையில கொடுக்கப்பட்டிருக்கும். இவன் என்ன பண்ணுவான்? இப்படி தூக்கி வச்சோம்னா இங்கோட்டு சாஞ்சிடாத, கரெக்டா வச்சு கொடு. இதுதான் அல்லாஹ் சொன்ன. எப்படி சொல்றான்? பிரச்சனைகள் உங்கள்கிட்ட வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? வக்கூலு கௌலன் சதீதன், நேர்மையாட்டு நீங்க பேசுங்க. இப்படி நீங்க நேர்மையாட்டு பேசுனீங்கன்னா, யுஸ்லிஹுலக்கும் அஅமாலக்கும், உங்களுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் உங்களுக்கு சீராக ஆக்கி தருவான். வயக்ஃபிரு லக்கும் துனூபக்கும், உங்களுடைய தவறுகளை அவன் மன்னிக்கிறான். வமன் யுத்திஇல்லாஹ வரசூலஹு, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் யாரு கட்டுப்படுகிறாரோ,
ஃபகது ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, இம்மையிலேயும் அவர் வெற்றி பெற்று விடுவார், மறுமையிலேயும் வெற்றி பெற்று விடுவார் என்பதாக ஈமான் கொண்டவர்களை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வை பயந்துக்கிடுங்க சொல்லிட்டு இந்த கண்டிஷன் தான் அல்லாஹ் போட்டுக்கிட்டு வரானா. இது 2வது வசனம். 3வது ஒரு வசனத்தை உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். அந்த வசனம் இந்த தக்குவா என்கிற இரையச்சம் என்கிற அந்த முதல் பண்பு இருக்குது பாருங்க. அந்த முதல் பண்பிற்கு எவ்வளவு அழுத்தம் கொடுக்குது பாருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே. திரும்ப திரும்ப அதுதாம நான் சொல்றேன். திரும்ப திரும்ப அல்லாஹ் என்ன சொல்லலாம், கூப்பிடுறது அல்லாம ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே சொல்லி கூப்பிடுறது யாரு? படைத்த ரப்பு கூப்பிடுகிறான். அந்த ரப்பத்தை நம்ம மறுமையில நாளைக்கு சந்திக்க போகிறோம். அந்த ரப்பு தான் நமக்கு எல்லா விதமான வாழ்வாதாரத்தை விசாலமாட்டு தந்திருக்கிறான். அந்த ரப்பு கூப்பிட்டு சொல்லுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயப்படுங்கள். பயந்துட்டீங்களா? நான் பயந்துட்டேன் அல்லாஹ்வ அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே அப்படியே உட்கார்ந்து போடாதீங்க. நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், நான் இரையச்சத்தோடு இருக்கிறேன், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அப்படியே இருந்து போடாதீங்க. அந்த பயத்தை நீங்கள் நிரந்தரமாக வைக்க வேண்டும் என்றால், அந்த இரையச்சத்துல உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலையும் கடைசி வரைக்கும் நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், வல் தந்துரு நஃப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே கேள்வி கேட்கட்டும். ஒவ்வொரு இதுதான் நமக்கு சப்ஜெக்ட். என்னது? இறை விசுவாசிகளே என்று கூப்பிட்டுட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ரப்ப நீங்க பயப்படுங்க. பயந்துட்டு அதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, வல் தந்துரு நஃப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னைத்தானே சோதனை செய்து கொள்ளட்டும், தன்னைத்தானே கேள்வி கேட்டு கொள்ளட்டும். என்ன கேள்வி கேட்கணும்? மா கத்தமத்தில் கதின், நாளை மறுமைக்காக வேண்டி நான் என்ன ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிறேன், நாளை மறுமைக்காக வேண்டி நான் என்ன சேமித்து வைத்திருக்கிறேன். இதை ஒவ்வொரு ஆத்மாவும் தனக்குத்தானே கேள்வி கேட்கணுமா? நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க மறுமைக்காக வேண்டி என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படி நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்? அதுக்கு முன்னாடி நான் என்னையே கேட்கணும். எப்படி கேட்கணும்? இல்லை நீ என்ன வச்சிருக்க அதை சொல்லு. நீ மெம்பர் பிடியில ஏறி நின்றுக்கிட்டு 4 பேரை பார்த்துக்கிட்டு அல்லாஹ்வை பயப்படுங்க மறுமை நாளுக்கு சேமிச்சு வச்சிருக்கீங்க இப்படி நீ கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஒன்னைய கேளு. எப்படி கேட்கணும்? வல் தந்துரு நஃப்சுன், ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே கேள்வி கேட்கட்டும். பிறரை பாட்டு கேள்வி கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. என்னிடம் இருக்கக்கூடிய அழுக்க நான் தாமா நீக்கணும். என்னிடம் இருக்கக்கூடிய தீமைகளை நான் தான் என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும். எனக்கு நான் அப்புறப்படுத்தணும். என் முதுகுல பாவ மூட்டைகளை நிறைய வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட உட்கார்ந்துக்கிட்டு பாவம் செய்யாதீங்கன்னு சொன்னோம்னா, இதைத்தான் அல்லாஹ் கேட்கணும். எப்படி கேட்கிறான்? ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னைத்தானே கேள்வி கேட்டுக் கொள்ளட்டும். என்ன கேள்வி கேட்கணும்? மா கத்தமத்தில் யகதீன், நீ நாளை மறுமைக்காண்டி நீ என்ன சேமிச்சு வச்சிருக்கிற அதை சொல்லு. நாளை மன்னரை வாழ்க்கைக்காண்டி நீ என்ன சேமிச்சு வச்சிருக்கிற? இந்த உலகத்தை விட்டு நீ பிரிய போறதானே. அதான் நம்ம சொல்லுவோம் பாருங்க, போர்டிங் பாஸ் எடுத்தாச்சுங்க, இப்போ அடுத்து அந்நிய நாட்டுக்கு போயிட்டு ஆகணும். போர்டிங் பாஸ் எடுக்காத வரைக்கும் பிரச்சனை கிடையாது, ஊருக்கு திரும்ப ரிட்டர்ன் வந்துடலாம், ஏர்போர்ட் விட்டு வெளியில வந்துடலாம். போர்டிங் பாஸ் எடுத்தாச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன், ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டோம்னா நீ பாத்ரூம்ல போய் உட்கார்ந்து இருந்தாலும் சரி, ஒன்னு தூக்கி கொண்டு போய் பிளைட்ல உட்கார வச்சிருவாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உலகத்துல நாம வந்தாச்சா, மா கத்தமத்தில் யகதீன், நாளை மறுமைக்காக வேண்டி நீ என்ன ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கிற சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வத்தகுல்லா, திரும்பவும் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதை அல்லாஹ் தெரிந்து கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த 3 வசனங்கள்லையும் நமக்கு சொன்ன மெசேஜ் என்ன? ஒரு மூமின்ட்ட இருக்க வேண்டிய 4 பண்புகள்ல முதல் பண்பை திரும்ப திரும்ப சொல்றான், அல்லாஹ்வை பயந்துக்க, அல்லாஹ்வை பயந்துக்க. காமன் சப்ஜெக்ட் என்னது? யா அய்யுஹன்னாஸ், மக்களே. ஆரம்பத்துல சொன்னது ஃபுல்லா என்னதுமா? இறை விசுவாசிகளே நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு பேசினான். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணா, காமனாட்டு கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயப்படுங்கள். இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், இந்த உலகத்தினுடைய கடைசி நேரம் இருக்குது பாருங்க, இந்த உலகத்தினுடைய கடைசி நேரம் இருக்குதே, இந்த கடைசி நேரம், அந்த கடைசி நேரத்துல உண்டாகக்கூடிய
நடுக்கங்கள் இருக்குது பாருங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா ஷைஉன் அதீம், மாபெரும் விஷயமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த வசனத்துடைய ஆரம்ப பகுதியில் என்ன சொல்றான்? ரப்ப பயந்துக்க அப்படின்னு சொல்றான். நோன்பு நோற்றம் இல்லையாம, மாஷா அல்லாஹ், இந்த வருட ரமலானுடைய இந்த நோன்பை 30 நோன்பு நாம பிடித்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி பகல்ல என்ன செஞ்சிருக்கிறோம்? பட்டினை கடந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய தாகத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்படித்தானே இல்லையா? போன வாரம் பெருநாள் கொண்டாடணும், இந்த வாரம் நோன்பை விட்டு போட்டு ஷவ்வாலுடைய 2வது வார ஜும்மாவில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். போன வாரத்துக்கு முந்தின நாள்ல ஃபுல்லா நீங்க எடுத்து பாருங்க, 30 நாட்கள் நாம நோன்பு நோட்டு இருக்கிறோம். அப்படித்தானே இல்லையா? அல்லாஹ்விற்காக வேண்டி பட்டினை கடந்திருக்கிறோம், வெறும் பட்டினை கடந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி தாகத்தை கட்டுப்படுத்தி இருந்திருக்கிறோம். அல்லாஹ்விற்காக வேண்டி நம்முடைய மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். மனோ இச்சைகளை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். அடுத்தவங்க யாருக்குமே தொல்லை கொடுக்காம இருந்திருக்கிறோம். இன்னொரு நபர் நம்மள்கிட்ட விவாதம் பண்ண வந்தாலும், இன்னொரு நபர் நம்மள்கிட்ட பிரச்சனைக்கு வந்தாலும், இன்னியான சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன், ஒரு நோன்பாளி பிரச்சனை பண்ண மாட்டாரு, ஒரு நோன்பாளி சண்டை போட மாட்டாருன்னு சொல்லி போட்டு அந்த நோன்புல நாம அவ்வளவு உறுதியாட்டி இருந்திருக்கிறோம். இந்த நோன்பு நம்மளை எதுல வார்த்து எடுத்திருக்கணும்? இந்த நோன்பு நம்மளை எதுல வென்றெடுத்திருக்கணும்? 30 நாள் நாம அல்லாஹ்விற்காக பட்டினை கடந்திருக்கிறோமா, இந்த பட்டினை நம்மளை எதுல வென்றெடுத்திருக்கணும்? எதுல நம்மளை வார்த்து எடுத்திருக்கணும்? எதுல நம்மளை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருக்கணும்? அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு மட்டும் கடமை நினைச்சுக்கிடாதீங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மக்களின் மீது இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டது. ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும், தக்குவாதாரியாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த நோன்பு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதாக திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான் தானே. அப்ப நாம நோன்பு நோட்டு இருக்கிறோம் தானே. நோன்பு நோற்றம்னு இந்த நோன்பு நம்மளை தக்குவாவுல இறையச்சத்துல வென்றெடுத்திருக்கிறதா? யோசிக்க வேண்டிய செய்தி. சரிங்களா? அப்ப ஒரு மூமின்ட்ட இருக்க வேண்டிய 4 பண்புகள்ல முதல் பண்பு என்னது? தக்குவா. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅல்லதி நத்தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அல்லாஹ் யாரோடு இருக்கிறான்? அல்லாஹு யாரோடு இருக்கிறான்? இன்னல்லாஹ மஅல்லதி நத்தகவ், யாரெல்லாம் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான், அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறான்னா என்கிட்ட அல்லாஹ் ஒட்டிக்கிட்டு இருக்கிறானா? தக்குவாதாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறான், தக்குவாதாரிகளோடு அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா இந்த கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி ரப்பு என் உடம்புக்குள்ளால உட்கார்ந்துக்கிட்டான் அப்படியா? இல்ல. ஒரு இறை விசுவாசிக்கு ஏதாவது பிரச்சனை வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய மகத்தான இங்கத்தாம பிரச்சனை. நாம என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நாம என்ன புரிந்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, நான் படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், நான் படக்கூடிய இழப்புகள் என்னை அல்லாஹ் கைவிட்டுட்டான் போல் தெரியுத அப்படி சொல்லிட்டு நாம விரும்பி அப்படி நினைக்கிறோம். அப்படி இல்லை. மகத்தான ரப்புல் ஆலமீனுடைய உதவி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் என்கிட்ட இறையச்சம் எப்படி? அது நம்மளை நாம யோசிக்க மாட்டேங்கிறோமே. நம்மளை வீட்டுல கரண்ட் போயிருச்சு, இண்டிகேட்டர் கொண்டு வச்சு பார்த்தோம்னா கரண்ட் இருக்குதா இல்லையான்னு சொல்லிவிட்டு நம்ம தெரிய வேண்டும் என்றால் இங்க என்ன பிரச்சனைக்கு நாம தெரிஞ்சுக்கிடணும் தானே. அப்ப நம்மளை நாம ஒரு தடவை என்ன செய்யணும்? உரசி பார்க்கணும். என்ன உரசி பார்க்கணும்? பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்ததுக்குண்டான காரணம் என்ன? என்கிட்ட தக்குவா இருக்குதா? இதை நாம என்ன செய்து கொள்ள வேண்டும்? பார்த்து கொள்ள வேண்டும். அப்ப உங்களுக்கு சுருக்கமாக நாம சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு மூமின், அந்த மூமின்ட்ட இருக்க வேண்டிய 4 பண்புகள்ல முதல் பண்பு என்னது? தக்குவா என்கிற இறையச்சம் இருக்க வேண்டும். மீதி 3 பண்புகள் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் நாம தெரிந்து கொள்வோம். இந்த இறையச்சத்துல நாம உறுதியாக இருந்தால் என்னுடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய கடைசி நிமிடம் என்னுடைய இஸ்லாத்துல நான் மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா? இந்த இறையச்சத்துல நாம தடுமாற்றம் அப்படி எப்படி இருந்தோம்னு வச்சுக்கிடுங்களேன், மறுமை வாழ்க்கை நஷ்டமாக மாறிவிடும் என்பது சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்துல நீடித்து இருக்கக்கூடிய நன்மக்களாக நாம் எல்லோரையும் ஆக்கிவிடும்.